நம்ம சங்க இலக்கியத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஒரு அருமையான பாட்டு இருக்கு. செல்வம் நிலையாமை பத்தி, அதாவது பணம் நம்மகிட்ட நிரந்தரமா நிக்காதுங்கறத பத்தி. அந்த பாட்டை நான் முதல்ல சொல்றேன், அப்புறம் அதோட அர்த்தத்தை நம்ம பாத்துரலாம். அறுசுவை யுண்டி அமர்ந்தில்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கியுண்டாரும் வறிஞராய்ச் சென்றிரபர் ஓரிடத்துக் கூழெனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றன்று. அடடா, என்ன ஒரு அர்த்தம் தெரியுமா? இதோட அர்த்தம் என்னான்னா, 6 சுவையில சமைச்ச சோத்த ஆசையா நம்ம பொண்டாட்டி ஊட்ட போதும்பா வேண்டாம்பா சொல்ற அளவுக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு மறுபடியும் வேணாம்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அவ்வளவு பெரிய பணக்காரனா வசதியானவனா வாழ்ந்த ஆளுங்க கூட ஒரு நாள் ஏழையாகி எங்கேயோ ஒரு இடத்துல போய் கூழுக்கு, அதாவது வெறும் கஞ்சிக்கு கூட கையேந்தும் நிலைமை வந்துரும்பா. அதனால இந்த பணங்கிறது நம்ம கிட்ட நிரந்தரமாலாம் நிக்காதுப்பா. இதுதான் இந்த பாட்டோட உண்மையான அர்த்தம். சும்மா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா தெரியுங்க, நேத்து நல்லா இருந்தவங்க இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பணம் வரும் போகும், ஆனா நம்மளோட குணம், நம்ம செய்யற நல்ல காரியங்கள் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிக்கும். அப்போ என்ன பண்றது? பணம் இல்லாம வாழ முடியாது இல்லையா? இருக்கிற வரைக்கும் அத நல்லா பயன்படுத்துங்க. இல்லாதவங்களுக்கு ஒரு கை கொடுங்க, உதவி பண்ணுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு துணை நில்லுங்க. நம்ம பசங்களுக்கும் அத சொல்லி வளருங்க. பணம் ஒரு கருவிதான்பா, அத வச்சு நல்லத செய்யணும். நான் பணக்காரன்னு பெருசாவோ நான் ஏழைன்னு சின்னதாவோ நினைச்சுக்க வேணாம். எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடும். இது ஒரு சின்ன மெசேஜ் தான்பா. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றிபா.